the bell icon on YouTube and don't miss another update. பொதுவாகவே ஒரு இடத்துல உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தால் அந்த நபரை பிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டோட அதிபர் கேட்கவே வேணாம், அமெரிக்க நாட்டோட அதிபர் கேட்கவே வேணாம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பயப்பிள்ளைகள்கிட்ட நிறைய இருக்கு. உலகத்தோட வர்த்தகமும் அவனுங்களை சார்ந்தே இருக்கு. அப்படிப்பட்ட நாட்டோட அதிபரை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ஊரறிஞ்ச உண்மை. அதுவும் ஏறக்குறைய பல ஆண்டுகளா அரசியல்வாதியாவே டிராவல் பண்ண பைடனை பிடிக்க முடியுமா? பிடிக்கவே முடியுதில்லை. எந்த விஷயத்தையுமே அமெரிக்காவோட அந்த உச்சபட்ச அதிகாரத்துல இருந்தே பாக்குறது, கொஞ்சம் கூட கீழே இறங்கி பாக்குறது இல்லை. ஆனா அடி வாங்கினதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கே உரிய காலில் விழுகிற குணமும் அவருக்கு முழுசா இருக்கு. 2 குணமுமே இருக்கு. எப்ப எது வெளிப்படுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விவகாரம் பத்திக்குது. உதாரணத்துக்கு இப்ப என்ன நடக்குதுங்கிறத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பைடன் இதே மாதிரி செஞ்சது. அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற மமதையில சவுதி கிட்ட என்னெல்லாம் வம்பு பண்ணாரு அப்படின்னு நம்மளும் பார்த்தோம். சவுதி அரேபியாவோட பட்டத்து இளவரசரும் எவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு கவலை இல்லை, குறிப்பா அமெரிக்கா என்ன நினைச்சா எனக்கு என்னப்பா அப்படின்னு ஓப்பனாவே அமெரிக்க ஏஜென்சியை கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அப்படியே மறைமுகமாவே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உக்ரைன் யுத்தம் பத்திக்கிட்டதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. சவுதி அரேபியாவில் போய் எப்படிலாம் குட்டிக்கணம் அடிச்சாரு அப்படிங்கிறத இந்த ஒட்டுமொத்த உலகமும் பார்த்துச்சு. அதே மாதிரிதான் இப்ப ரஷ்ய விவகாரமும். என்ன ஒண்ணு, ரஷ்ய விவகாரத்துல சீனாவுக்கு போட்ட அதே சட்டையை எடுத்து போட்டுக்கிறார். இதுதான் அவருக்குள்ள ஒரு பிரச்சனை. எந்த விவகாரம் ஸ்டார்ட் ஆகும்போதும் சரி, அமெரிக்க அதிபர் அப்படிங்கிற தோரணையில போய் உட்கார்ந்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை முடியல, இழுக்குது, பேக் ஃபயர் ஆகுதுன்னா அமெரிக்காவே உரிய தன்மை அதை காட்டுறதுக்கும் தயங்குறது இல்லை. அப்படிதான் இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன அப்படின்னா சீனாவுக்கு எதிராக கொளுத்தி போடுற மாதிரியே போடுறாரு. ஆனா இங்க ஐரோப்பாவே பதறுது. ஐரோப்பாவே வாயை மூடிட்டு இரியா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா அப்படிங்கிற நாட்டை அவர் எதிர்க்கிறதே இல்லை. ரஷ்ய அதிபர் புட்டினை பெரிய அளவுல குற்றஞ்சாட்டி உள்ள இறங்கி அடிக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா ஏற்கனவே பைத்தியக்காரன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ரஷ்யா மீது தடைகள் விதிப்போம், ரஷ்யாவை உடைப்போம் அப்படின்னு சொல்லி தடைகளை போட்டு 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 ஐரோப்பா நாசமானதுதான் மிச்சம். ஐரோப்பாவுக்கு கூடுதலான பொருளாதார சிக்கல் வந்ததுதான் மிச்சம். ரஷ்யாவை பொறுத்த வரையும் ஒரு யுத்தத்தை சந்திக்கக்கூடிய நாடு என்னெல்லாம் சிரமத்தை அனுபவிக்குமோ அதை மட்டும்தான் அனுபவிக்குது. அப்படியே தலைகீழ அமெரிக்க அதிபர் சொன்ன மாதிரி அனுபவிக்கல. அப்படி தலைகீழ யார் அனுபவிக்கிறார்கள் அப்படின்னா அமெரிக்காவோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஐரோப்பா தான். அதே சூழ்நிலையை இப்பயும் கொண்டு வந்துருவாரோ என்ன ஒண்ணு, அது உக்ரைன் யுத்தத்துக்கு கொண்டு வந்தாரு. இது ஐரோப்பாவுக்குள்ளேயே ஏதோ யுத்தத்தை கொண்டு வந்துற மாதிரிதான் இவர் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்குன்னு முழுக்க முழுக்க ஐரோப்பா பயப்படுறாரு. இப்ப அப்படி மனுஷன் என்னத்தை சொல்லி தொலைச்ச அப்படிங்கிறதுதான். ரஷ்ய அதிபர் புட்டினா எனக்கு 40 வருஷமா தெரியும். ஒரு நல்ல பிள்ளையே அவன் கிடையாது. ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி இறங்கி அடிச்சிருக்காரு. நல்ல பிள்ளை இல்லை, சர்வாதிகாரி, இது ரெண்டும் பெரிய அளவுல உட்கார்ந்து விவாதிக்க ஆரம்பிச்சிட்டார்கள். ஏன் அப்படின்னா உச்சபட்ச அதிகாரத்துல இருக்கக்கூடியவர் நாளைக்கே ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து கை குலுக்கி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி நேரடியா தாக்கலாமா அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் போய்கிட்டு இருந்தாலும் இவருக்கு எப்படி 40 வருஷமா இவரை தெரியும் அப்படிங்கிற சப்ஜெக்ட் இப்ப ஜாஸ்தி ஆயிப்போச்சு. ஏன் அப்படின்னா 40 வருஷமா இவரை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறதா. 99ல இருந்துதான் வெளி உலகத்துக்கு ரஷ்ய அதிபர் புட்டினா தெரியும். ரஷ்யாவோட ஒரு பிரைம் மினிஸ்டரா தெரியும். அதுக்கு முன்னாடி சில காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அங்கிட்டு ஒரு 4 வருஷம்தான். ஆனா அண்ணன் சொல்ற மாதிரி 40 வருஷத்து கணக்குக்கு எங்க டேட்டா இருக்கு அப்படின்னா யார்கிட்டையுமே டேட்டா இல்லை. போற போக்குல அடிச்சு விட்டாராட்டுக்கு. எலெக்ஷன் வரும்போது என்ன வேணாலும் பேசலாம்ல. அந்த உலக நீதிக்கு யாருமே அப்பாற்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு அவரு நிரூபிச்சிட்டாராட்டு. 40 வருஷம் அப்படின்னு அடிச்சு விட்டு போயிட்டாரு. ஆனா ரஷ்யாவை பொறுத்தவரை கிரிம்லின் தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்கு. கிரிம்லினை பொறுத்த வரையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரஷ்ய அதிபர் புட்டின் காதுல கூட வாங்கிக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனா இது முழுக்க முழுக்க பைடனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ட்டு அவர்களும் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா எல்லாரும் இப்ப சுத்தி சுத்தி பைடன்ட்ட 40 வருஷமா எப்படியா உனக்கு அதை தெரியும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி போயிட்டாரு. இப்படி அமெரிக்கால ஒரு ஹெட்லைனுக்கு அடுத்து ஆர்டிக்கலுக்கு அடுத்து கிராஸ் ஹெட்லைனு, கிராஸ் ஆர்டிக்கல் அப்படின்னு ஒரு வாரம் பேஜ் நிம்மதியா பயணிக்கும். ஆனா இங்க பிரச்சனையே ஐரோப்பாவுக்கு தான். என்ன அப்படின்னா இவர் மேற்கொண்டு தூண்டி விட
எங்கேயோ ஒரு பக்கம் வெடிச்சிச்சுனாலும் அந்த எங்கேயோ ஒரு பக்கம் ஐரோப்பா தான் பெரிய அளவுல பாதிப்படையும். அதை ரஷ்யாவும் சொல்லிருச்சு. அணு ஆயுதம் யுத்தம் நடந்தா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அமெரிக்கா வராது. உண்மையை சொல்லப்போனா யுத்தத்துக்கே அமெரிக்கா சப்போர்ட் வராது. ஆனா நான் முதல் 1 மணி நேரத்திலேயே அணு ஆயுதத்தை கையில் எடுப்பேன். அப்படி அணு ஆயுதத்தை எடுத்ததுக்கு அப்புறம் அமெரிக்கா உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரவே வராது. இது ஐரோப்பா நல்லா புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இது புரிஞ்சு நடந்தனால தான் பைடன் விடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூட வந்து ஒத்து ஊதாம ஐரோப்பா தலைவர்கள் விலகி இருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா என்னைக்கு வீரியமா அணு ஆயுதத்தை ரஷ்யா கையில் எடுத்துச்சோ அன்னையில இருந்தே ஐரோப்பால இருந்து ரஷ்யாவுக்கு எதிராவோ இல்ல உக்ரைன் யுத்தத்தை ஃபோக்கஸ் பண்ணியோ ஸ்டேட்மெண்ட்டுகள் அடியோட குறைஞ்சிருச்சு. பிரான்ஸோட நடவடிக்கை மட்டும் இருந்தாலும் முந்தைய அளவுக்கு வீரியம்லாம் கிடையாது. பெரிய ஸ்டேட்மெண்ட்டோ பெரிய வீரியங்களோ கிடையாது. ஒரே அடியா நடவடிக்கையை ஜீரோ பண்ண முடியாது பிராந்திய வல்லரசு. அதனால அப்படி நேக்கு போக்கா வண்டியை ஓட்டுறார்களே தவிர எப்ப ரஷ்யா அணு ஆயுதத்தை எடுத்துச்சோ ஏறக்குறைய சரண்டர் மனநிலை தான். அது எப்படி சரண்டர் ஆகலாம், கொட்டி கவுத்தரலான்னு கூட இந்த மாதிரி குட்டிக்கான அடிக்கலாம் அப்படிங்கிறதா அங்க உள்ள அரசியல்வாதிகளோட கருத்தாவே இருக்கு.